பீட்ரூட் ரசம் பண்ண போகிறேன், அதை ஷேர் பண்ணுறேன். பீட்ரூட் வேகும் போது அந்த தண்ணி இருந்தது, அதை எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதில் வந்து கொஞ்சம் உப்பு, தக்காளி, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சுக்கணும். பீட்ரூட்டில் கருவேப்பிலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பீட்ரூட் ரசத்துக்கு. தண்ணியில் வந்து கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் மிளகா பொடி. உங்கள்கிட்ட ஃபுல் ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நான் தனித்தனியாக வச்சுருக்கேன், அதனால் தனித்தனியாக போடுறேன். மிளகு ஜீரக பொடி கொஞ்சம், அப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கொதிக்க வைக்கணும். ரசம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சுட்டு ஆறணுன்னா லெமன் புளியணும். வேக வச்ச பருப்பு தண்ணி ஊற்றணும். துவரம் பருப்பு, வேக வச்ச துவரம் பருப்போட பருப்பு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு தரம் அடுப்பில் வைக்கணும். ஒரு கொதி வந்தோன்னா நுர கட்டி வரும்போது அணைச்சிடணும். அணைச்சிட்டு ஆறணுன்னு, கொஞ்சம் ஆறணுன்னு லெமன் புழிஞ்சிட்டு அப்புறம் நெய்யில் வந்து கடுகு ஜீரகம் தாளிச்சு கொட்டி கொத்தமல்லி போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். சூப் மாதிரி இருக்கும், அப்படியே குடிச்சிக்கலாம். சாதத்துலேயும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சார் நல்லா நுர கட்டி வந்துருச்சு, அணைச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து லெமன் புழிஞ்சு தாளிச்சு கட்டுவோம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தாளிச்சு கட்டுவோம். ஒரு கடாய் வச்சு நெய் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன். கொஞ்சம் கடுகு, ஜீரகம். ரசத்துக்கு நெய்யில் தாளிச்சு கொட்டினா நல்லாயிருக்கும் வாசமாக. அதனால் நெய்யிலே தாளிச்சு கொட்டுங்க. தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ ரசம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. லெமன் புளியணும், லெமன் புளிஞ்சிட்டு சர்வ் பண்ண ரெடியாக இருக்கு.